Hey my families, welcome back to our channel. இன்னைக்கு நாம ஒரு கொரியன் பிஎல் சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸ் நேம் வந்து மை சீக்ரெட் வேம்பயர். இப்போ வாங்க எபிசோட் 1 போயிடலாம். ஒன்னோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸில் தான் இந்த சீரீஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்தில் எல்லாருமே நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த உலகம் ரொம்பவே புதுசு. இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, அன்ஃபெமிலியராக ஃபீலிங்காகவும் இருக்குது. இந்த உலகத்தில் நானும் ஃபிட் ஆகிற ஒரு நாள் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மெயின் லீடான சேகி அவனோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. இவனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம செகண்ட் மெயின் லீடான ஹன் வந்துகிட்டு இருக்கா. அவன் இந்த ஊருக்கு வந்து புதுசு. இதுக்கு முன்னாடி கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சியோல் சிட்டிக்கு வந்திருக்கா. அங்கே வந்து ஏதோ ஒரு சர்ச்சை வந்து தேடிட்டு இருக்கான் போல். கையில் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு யாராவது இருக்காங்களா அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி, யாரையாவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஒரு பையனை ஆளை காணோம். அப்பதான் இவன் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. இவனும் சரின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்து போடலான்ட்டு டேப்லெட் எடுக்கிறான். ஆனா அந்த டேப்லெட் உருண்டு போய் எதிர்த்தாப்புல நடந்து வந்துட்டு இருக்கிற நம்ம டோங்கா காலுக்கடியில போய் விழுந்துருது. அவனும் நிமிந்து பார்த்தா எதிர்த்தாப்புல நம்ம சேகி நிக்கிறானா. சேகி நிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு தான் யாருமே இல்லையே வழிகாட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால, இப்போ இவன் நிக்கிறத பார்த்துட்டு அவன்கிட்ட போய், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் இந்த ஊருக்கு புதுசு, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வரேன். இங்க பக்கத்துல சர்ச் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி டோக்கா வந்து நம்ம சேகி கிட்ட கேட்க, சேகி இருந்துட்டு அது அந்த பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்க்க, அப்ப நம்ம சேகியோட கண்ணு வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம சேகி தான் வேம்பையர். சேகியோட கண்ணு சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு நம்ம டோங்கா இருந்துட்டு, உன்னோட கண்ணு வந்து யூனிக் ஸ்பெஷலாக இருக்கே, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இருந்துட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சேகி இருந்துட்டு சொல்கிறான். சேகி வந்து டோக்காவை தப்பான்னு நினச்சிக்கிட்டான் போல். அவன் வந்து என்னான்ட்டு நினச்சிக்கிட்டான்னா, இந்த சர்ச்சில் இருந்து மத போதகர்ன்ட்டு வருவாங்க இல்லையா, அவங்க பேசி பேசியவோ அந்த சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அப்படி வந்த மத போதகர்ன்ட்டு நினச்சிக்கிட்டான் போல் நம்ம சேகி. அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்னோட வேலையை வேற யாருக்கிட்டையாவது போய் காட்டிக்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சேகி வந்து நம்ம டோக்கா கிட்ட கொடை இருக்கும், அந்த கொடையை எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த சீனை அங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் இன்னும் 2 வேம்பயர் இருக்கு. இந்த சீரீஸ்ல இன்னும் எத்தனை வேம்பயர் தான் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் காமிக்கிற வேம்பயர் எல்லாமே ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறதுனால பேரையும் அவங்க கரெக்டாக சொல்லலை. இது வரைக்கும் எனக்கு ஒரு 2-3 பேர் தான் தெரிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் நான் அவங்க பேர் எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் பேரையும் நான் ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் இந்த 2 வேம்பயரும் காமிச்சா, அதில் அந்த ஹுடி போட்டிருக்கிற மாதிரி ஒரு வேம்பயர் இருக்குல்ல, அந்த வேம்பயர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே தாகமாக இருக்குன்ட்டு பிளட் எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பிளட் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு போல். பிளட் எக்ஸ்பிரி ஆகுமா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிரி ஆயிடுச்சு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுடி போட்ட வேம்பயர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கிற வேம்பயர் இருந்துட்டு சரி ஓகே இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று கையில் கொடுக்க, அவனும் இருந்துட்டு இது பிளட் டேஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேம்பயர் இருந்துட்டு சொல்லுது, அது மாதிரி இதுவும் ஈக்குவலாக இருக்கும், பிளட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவனும் இருந்துட்டு சரி ஓகே எனக்கு நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நீ வேணா டச் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹுடி போட்ட வேம்பயர் வந்து அந்த டிஷர்ட் போட்ட வேம்பயரோட கையை எடுத்து அவனோட செஸ்ட்ல வச்சு பார்க்க, அந்த டிஷர்ட் போட்ட வேம்பயருக்கு ஒரு மாதிரி இருக்கு போல, டேய் தள்ளி போட அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருது அந்த வேம்பயர். அதுக்கு ஹுடி போட்ட வேம்பயர் இருந்துட்டு சொல்லுது, ஏய் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டேவும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் எதையாவது ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹுடி போட்ட வேம்பயர் வந்து இந்த டிஷர்ட் போட்ட வேம்பயரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு இந்த டிஷர்ட் போட்ட வேம்பயர் இருந்துட்டு, உன் வேலையை மட்டும் நீ பாரு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க போல. இவங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம சேகியும் வந்துடுறான். சேகி வர இவங்க 2 பேர் இருந்துட்டு, டே எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். டிஷர்ட் போட்ட வேம்பயர் இருந்துட்டு ஹுட்டி போட்ட வேம்பயர் கிட்ட அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு எனக்கு தெரியல, பேசாமல் நம்ம 2 பேர் மேலே போயிடுது நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி மேலே போயிட்டாங்க. இந்த பக்கம் டோங்கா ஒரு வழியாக ஏதோ ஒரு வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா. அந்த வீட்டோட ஓனர் ஆல்ரெடி இவனுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த வீட்டோட பாஸ்வேர்ட். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த வீட்டோட ஓனர் வந்து நம்ம டோங்கா கிட்ட சொல்ல, டோக்காவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டோட பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே போட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா வீடே ஒரே இருட்டாக இருக்கு. ஸோ வீடு இருட்டாக இருக்கிறத வச்சே நம்மளுக்கு நல்லா தெரியுது ஈவன் நம்ம வேம்பயர் கூட தான் ஸ்டே பண்ண போறான்ட்டு. வீடு ரொம்ப இருட்டாக இருக்கிறத பார்த்துட்டு யாராவது இருக்கீங்களா, ஏன் இந்த வீடு இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். அதே சேம் டைம் இந்த பக்கம் சோகிக்கு லியோகிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி சொல்லு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க இருந்துட்டு என்னமோ சொல்லியிருப்பாங்க போல. இவன் இருந்துட்டு என்ன யார் வரா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க, டக்குன்ட்டு நம்ம டோக்கி
ரெஸ்ட் ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறான். இவன் இருந்துட்டு டே யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் சாரின்ட்டு சொல்லிட்டு வெளியே போயிடும். வெளியே போய் தான் திங்க் பண்ணி பார்க்குறான், இவன் காலையில் நம்ம கொடையை எடுத்துகிட்டு போனவன் தானே, அப்போ கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லானே அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே யோசிச்சுட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு நீ தானே அது என்னோட கொடையை காலையில் திருடிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி டோக்கா வந்து சேகிட்ட கேட்க சேகி இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. சேகிக்கு அப்பதான் ஞாபகம் வருது போல இவனை காலையில மீட் பண்ணோன்ட்டு. இவன் இப்படி பார்த்துட்டே இருக்க இன்னும் 2 பேர் ஓடி வந்துட்டு என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த வீடே ஃபுல்லா இருட்டா இருக்கு. அதுலயே இவங்க 2 பேரும் ஃபேஸ் மாஸ்க் போடுறேட்டு மூஞ்சிய கருப்பா ஆக்கிட்டு வந்து அவனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவன் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கான், யார்டா இவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம டோக்கா இருந்துட்டு சொல்றான், அவன் அவனை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எங்கிருந்து வந்தா எதுக்காண்டி வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம டோக்கா வந்து கிராமத்துல இருந்து தானே இங்க வந்திருக்கான். அவன் எதுக்காண்டி இங்க வந்திருக்கானா பார்ட் டைம் ஜாப் பாக்குறதுக்காண்டி தான் இங்க வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே லேண்ட் ஓனர் கிட்ட அந்த வீட்டு ஓனர் கிட்ட நம்ம டேக்கா வந்து சொல்லிட்டான் போல. ஆனா அந்த ஓனர் தான் இவங்க கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேங்கா வந்து நம்ம சேகி கிட்ட சொல்ல, சேகி இதெல்லாமே கேட்டுட்டு என்ன லேண்ட் ஓனரு என்ன டேலண்ட் இந்த மாதிரி கதை கட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம சேகி வந்து நம்ம டோங்கா கிட்ட சொல்ல, டோங்கா கடுப்பாயிட்டு டேய் நீ தாண்டா முதல்ல என்னோட கொடையை திருடின அப்படிங்கிற மாதிரி அவன் இவனை பிடிச்சி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம சேகிக்கு என்னடானா இந்த பையன் இங்க தங்குறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அவன் என்ன நினைச்சிட்டானா, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, இவன் வந்து ஒரு மத போதகர்ன்ட்டு அவன் நினைச்சிட்டான் போல. டேய் உன் கூட சில்வை கொண்டு வந்திருந்தேன்னா அந்த சில்வை எடுத்துட்டு மரியாதையா வெளியே ஓடி போயிரு, சில்வை வச்சுக்கிறதுக்குலாம் இந்த வீட்டுல ஆளோடே கிடையாது, மரியாதையா ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சேகி வந்து டேக்காவை போட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு இங்க பாரு நான் ஒன்றும் மத போதகர்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் இந்த வீட்டுக்கு மூவ் ஆன் ஆயிருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கா வந்து சேகிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு உள்ளே வருது. அந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட ஓனர் போல். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூமில் நம்ம சேகிக்கு ஒரு பொண்ணு ஃபோன் போட்டுச்சு இல்லையா, லியோக்கி, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு வர அங்கே இருக்கிற எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இந்த பொண்ணு ஒரு வேம்பையராக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம டோக்கி வந்து அந்த பொண்ணுகிட்ட அந்த வீட்டுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் பண்ணி முடிச்சுட்டா. ஆனால் நம்ம சேகிக்கு தான் இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவள் இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயே இதை பற்றி எங்ககிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு சரி ஓகேவா இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சேகி எப்போ பார்த்தாலும் டேப்லெட் போட்டுகிட்டே இருப்பான். இவன் எதுக்கு டேப்லெட் போட்டுட்டு இருக்கான்னா, இவன் மற்ற வேம்பயர் மாதிரி பிளட்டு வந்து எடுத்துக்க மாட்டான். எப்பயாவது ஒரு தாட்டி தான் பிளட்டு வந்து எடுத்துப்பான். ஆனால் மற்ற வேம்பயர் அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிளட் இருந்தால் தான் அவங்க பாடி ஃபுல் எனர்ஜியாக இருக்கும், எல்லா வேலையும் பண்ண முடியும். நம்மளுக்கு எப்படி சாப்பாடு எனர்ஜியோ அதே மாதிரி வேம்பயருக்கு பிளட்டு தான் எனர்ஜி. இவன் அந்த பிளட் எடுத்துக்கிறதுனால இவனோட பாடியில் ஃபுல் எனர்ஜியும் போயிடுது. எப்போ பார்த்தாலும் மயக்க போடுற மாதிரி அவனுக்கு சில சிம்டம்ஸ் இதெல்லாமே வந்துட்டுருக்கோம். அதனால தான் இவன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி டேப்லெட் இதெல்லாமே எடுத்துக்கிறா. இதை வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, டே இப்படி டேப்லெட் அடிக்கடி எடுத்துக்காடா, பிளட்டு வந்து நீ எடுத்துக்க மாட்டேன்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி டேப்லெட்டும் எடுத்துக்காத, அதுவும் உன்னோட உடம்புக்கு நல்லது இல்லை. இது இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் மயக்க போட்டு தான் கீழே விழுகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம சேகிட்ட சொல்ல, சேகி இருந்துட்டு மயக்க போட்டு விழுகணுமா, நான் ஆல்ரெடி மயக்கம் போட்டே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு என்னன்னா அந்த பையன் இங்கே தங்குறதுல இவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவனுக்கு மனுஷங்கனாலே ஆகாது போல. அது ஏன் எதுக்குன்ட்டு இப்போ சொல்லலை, பின்னாடி சொன்னால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணு இருந்துட்டு டே இங்கே பாரு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல உன்னை சுற்றி ஒரு கோட்டைச்சுவர் கட்டி வச்சிருக்கே அது எல்லாத்தையுமே உடச்சி தரமாட்டமாக்குறான், அவன் ஜஸ்ட் ஒரு ஹியூமன் தான்டா, அதில் என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து சேகிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கேன். சேகி இருந்துட்டு அப்பனா நான் அவனோட பிளட்டை குடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பொண்ணு இருந்துட்டு அதுவும் நல்லது தான், குடிச்சா குடிச்சிட்டு போ, நீ ஹியூமன் பிளட் அதிகமாக குடிக்க மாட்டேன்ட்டு எனக்கு தெரியும், நீ ஓவராலாக பில்டப் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பையன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக அதாவது ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்க பாரு, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்க ஆனால் ரொம்ப க்ளோஸாக போயிடாது என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து நம்ம சேகிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் சேகி அந்த பொண்ணுகிட்டலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேக்கிட்ட பேசுகிறதுக்காண்டி வந்திருக்கான். சேகி சில பல ரூல்ஸ் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கான். இவன் இந்த வீட்டில் தங்குற வரைக்கும் இவன் 1 மாதம் தான் இந்த வீட்டில் தங்க போகிறான் போல். ஸோ 1 மாதம் இவன் தங்குற வரைக்கும் இங்கே இருக்கிற யாருக்கிட்டையும் இவன் காண்டாக்ட் வச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்க கூடாது, இவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் வந்து அவன் தலையிடக்கூடாது. அதையும் மீறி அவன் தலையிட்டானா இவன் இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேகி வந்து சில பல ரூல்ஸ் இதெல்லாமே போட்டுட்டு இருக்கான். அந்த டிஷர்ட் போட்டவன் பேர் இருந்துட்டு இதெல்லாமே நம்மளுக்கு ரூல்ஸில் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சேகி இருந்துட்டு நான் இதை ரூல்ஸாக மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
சொல்லிட்டு நம்ம டேக் ஆகிட்டா. அப்புறம் இந்த வீட்டில் இன்னொருத்தனும் இருக்கா, அவனை நீ பார்க்கவே கூடாது. அப்புறம் நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையை ஏன் பின்னாடி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேகி வந்து அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். இவங்க 2 பேரும் இவனுக்கு என்னதான் ஆச்சு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் திட்டிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா. டேக்காக்கு ஒன்றுமே புரியல, இவனுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு வேம்பையரை காமிச்சா அந்த வேம்பயர் ஒரு பையனோட பிளட்டை குடிச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பையனை தான் நம்ம சேகி வந்து அப்போ சொல்லியிருப்பான் போல் அவனை பார்க்கவே கூடாதுன்ட்டு. இவன் கொஞ்சம் மோசமான ஆளாக தான் இருப்பான்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் சேகியை காமிச்சா சேகி தனியாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டோக்கா வரான். டோக்கா போய் சேகிகிட்ட ரொம்ப நேரமாக தனியாக உட்காந்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு தான் இவனை பார்த்தாலே பிடிக்கலையா, ஒரு மாதிரி கடுப்பாகவே உட்காந்துருக்கான் சேகி. நான் டேக்கா விடுற மாதிரி தெரியல, நம்ம சேகி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். இவன் புது இடங்கிறனால அவனுக்கு தூக்கம் வரல போல். எனக்கு புது இடங்கிறனால தூக்கமே வரல, நான் கிராமத்தில் இருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய சிட்டிக்கு வந்திருக்கேன். சியாலோட ஏரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் என்னோட கிராமத்தில் நட்சத்திரங்கள்லாம் பார்க்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி டேக்கா வந்து நம்ம சேகி கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். அவன் கம்முன்ட்டே உட்காந்துருக்கான். இவன் இருந்துட்டு அவன்கிட்ட அப்புறம் என்னோட கொடை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இவன் இருந்துட்டு கொடைக்காண்டி தான் வந்திருக்கானான்னு நினச்சிட்டு அவன் பணத்தை எடுத்து இந்த உன்னோட கொடைக்காண்டி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். இவன் இருந்துட்டு இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் பணத்தை அவன் கையில் திணிச்சிட்டு இங்கே பாரு, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சேகி அங்கேருந்து போயிடான். இவன் இருந்துட்டு டேய் நான் அதை சொல்ல வரலடா, நீ எப்படி இருக்கேன்ட்டு கேட்கறதுக்காண்டி தான் வந்த அப்படிங்கிற மாதிரி இவன் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு தான் காமிக்கிறாங்க. மிட் நைட்டில் நம்ம டேக்கா வந்து நல்லா தூக்கிட்டு இருக்கான். அப்போ ஏதோ ஒரு வேம்பயர் வந்து இவனோட பிளட்டை குடிக்கிற மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை கன்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் பேட் படி சீரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க கன்டினியூ பண்ண சொல்லி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாகவேவும் அந்த சீரீஸை கன்டினியூ பண்ணுறேன். இந்த மேஜிக் சீரீஸ் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் இருக்குது. மேஜிக் சீரீஸ் முடிச்சுட்டு உடனே இந்த சீரீஸை நான் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய பிஎல் சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பை மை ஃபேமிலிஸ், பாய்.